சம்பவத்திற்கு காரணம் விஜயுடைய காலதாமதம்னு மட்டும் தானே சொன்னாரு. அதுக்கே தாம் தூம்னு குதிச்சிங்க நீங்க. கூட்டணி கட்சி மாதிரி விஜய் நாளைக்கு உங்களுக்கே வந்துடுற மாதிரி பேசுனாங்க. பிஜேபியும் அதே சொன்னுச்சு. ஏங்க இன்னும் சொன்னா நயினா நாகேந்திரனுடைய அயோக்கியத்தனம் இல்லையா அது? புரியுதுங்களா? நீங்க உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த சம்பவத்துக்கு முழு காரணம் செந்தில் பாலாஜின்னு சொன்னாரு. அதிமுக பேசாம இருந்துச்சு. நியாயமான விஷயங்கள் எப்ப நீங்க பேசுறீங்கன்னா தானே கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஏன் உங்களை குத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு குறையுதுன்னு நீங்க வரீங்க? திமுக தான் ஆரம்பத்துல சொல்லிட்டே இருந்துச்சு. ஏன் வரல, ஆளை காணோம். எங்கேயாவது டெத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் வர வச்சு ஒருத்தர் பார்த்தாருன்னா அது எப்படி இருக்கு? இது நல்லவா இருக்கு? எவ்வளவோ விமர்சனங்களை திமுக பலமுறை சொன்னிச்சு. ஏன் நம்மளே பேசியிருக்கோம். இத்தமில்ல பலமுறை பேசியிருக்கோம். அப்பெல்லாம் தெரியாத கண்ணு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு, காது கேட்கல. இன்னைக்கு ஊழல் சக்தின்னு சொன்ன உடனே அவருக்கு பொங்கி எழுகிறாரு. அதெல்லாம் பெருசா எடுபடாது. ஆரம்பத்திலேருந்து திமுக தெளிவா இருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் வச்சுங்களேன். விஜய் நீங்க அன்னைக்கே அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு அறிக்கையை நீங்க கொடுத்துருக்கணும். அன்னைக்கு நீங்க நேரா பார்த்துருக்கணும். நீங்க அவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை அழைத்து பார்க்கறதுங்கிறது ஒரு சரியான சூழ்நிலை இல்லை, சரியான அணுகுமுறை இல்லைன்னு ஒரு சாதாரண ஒரு அறிக்கை. பண்ணவே இல்லை, எதையுமே பண்ணலைங்க. இப்ப வரைக்கும் இப்படியே ஊழல். அப்ப விஜய் தான் தைரியமான ஆளுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் திட்டினதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு ரோசம் வருது.